என்னை வந்து கொண்டு வந்து வித்துட்டானுங்க. என்ன நான் வந்து வேலைக்குன்னு தான் கூப்பிட்டு வந்தாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேலைக்கு கடைசியாக வித்துட்டாங்க. இப்போ பணம் 1,20,000 பணம் கொடுத்தா மட்டுமே தான் என்னை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்கல்ல, என்னை கொண்டுருவாங்க பிறகுது. எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கிறேன், அதனால என்னை உயிரை காப்பாற்றுங்க, இந்த விஷயம் 1,20,000 பணத்தை அனுப்பி வைங்க, காப்பாத்துன்னு சொல்லி அந்த அம்மா தொடர்ந்து அழுகிறாங்க. மலேசியாவுக்கு வீட்டு வேலைக்காக அனுப்புறதா சொல்லி ஏஜென்ட்டுகள் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்ணொருத்தங்களை மலேசிய தமிழர்கள் கிட்ட 1,20,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுட்டதா பாதிக்கப்பட்ட பெண்ணொருத்தங்க கதறி அழுது வீடியோல பேசி இருக்கிறது பெரும் அதிர்ச்சியும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. சாப்பாடு செய்யணும்னாங்க, காது கேட்காது புள்ளிக்கு 3 வயசுக்குள்ள ரெட்டை ஒரு பொண்ணுக்கு காது கேட்காது, ஒரு பொண்ணு நல்லா இருக்கா, அவங்க அப்பா அம்மா வந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிடுறாங்க. நீங்க குழந்தைங்கள காலையில எழுந்து டிஃபன் கொடுத்து பார்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு மறுபடியும் அவங்க வரக்குள்ள வீட்டு வேலை எல்லாம் பாத்துக்கலாம், பசங்களுக்கு சாப்பாடு எதுவும் செஞ்சு வச்சிடணும். அவங்க வந்தது மறுபடியும் பசங்களை பாத்துக்கணும். அப்படி சாயந்தரம் வருவாங்க, சாயந்தரம் அவங்க அப்பா அம்மா பின்னாடி குழந்தைங்களை கொண்டுட்டு சமைக்கணும் சொன்னாங்க. தன்னை அறையில வச்சு சித்திரவதை செய்யறதாகவும் கொடுமைப்படுத்துறதாகவும் அந்த பெண் கண்ணீர் மல்க பேசுறாங்க. என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க 42 வயதான மகேஸ்வரி அப்படின்ற பெண். இவங்க ஏஜென்ட்டுகள் மூலமா மலேசியாவுக்கு வீட்டு வேலைக்காக போனதா கூறப்படுது. முகமது அலி மற்றும் முத்து அப்படின்ற இந்த ஏஜென்ட்டுகள் தான் வீட்டு வேலைக்கு அனுப்பி வைக்கிறதா சொல்லி மலேசியாவுக்கு மகேஸ்வரியை அனுப்பி வச்சதாகவும், அங்க போனதுக்கு அப்புறமா தான் ஏஜென்ட்டுகள் தன்னை 1,20,000 ரூபாய்க்கு மலேசியா வாழ் தமிழர்கள் கிட்ட விற்பனை செஞ்சிட்டது தெரிய வந்ததா கூறப்படுது. இதை தொடர்ந்து அங்கிருந்தவங்க இவங்களை அறையில போட்டு அடைச்சு வச்சு சித்திரவதை செஞ்சதாகவும் கொடுமைப்படுத்தினதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் இது சம்பந்தமா தன்னுடைய சகோதரர்கிட்ட மகேஸ்வரி தெரிவிச்சதாகவும், உடனடியா அவங்கள தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையும் இவரு முன் வச்சிருந்தாரு. ஆனா அந்த 1,20,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாதான் மகேஸ்வரிய சொந்த ஊருக்கு அனுப்ப போறதா அங்க இருக்கிறவங்க தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த சூழல தான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட வீடியோ கால் மூலமா பேசியிருந்திருக்காங்க. அப்போ தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த பெண் கண்ணீர் மல்க விளக்கி இருந்திருக்காங்க. அதை இவங்க ரெக்கார்டும் செஞ்சிருக்காங்க. அந்த வீடியோவை தான் டிஐஜி அலுவலகத்துல புகாரா தெரிவிச்சிருந்திருக்காங்க. கூடிய விரைவில் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வரணும், மேலும் ஒரு பெண்ணை விற்பனை செஞ்ச ஏஜென்ட்டுகள் 2 பேர் மேலையும் அந்த பெண்ணை காசு கொடுத்து வாங்கின நபர் மேலையும் நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்ற புகாரையும் தெரிவிச்சிருக்காங்க. பெண்ணொருத்தங்க இந்த மாதிரி பேசி இருக்கக்கூடிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனிடையில் என்னுடைய கவனத்திற்கு வந்து உதவி நாடனோட நான் இன்னைக்கு அந்த அம்மா வந்து நான் என்னோட பேசிட்டு அந்த அம்மா வாட்ஸ்அப் காலில் வந்தாங்க, பேசும்போது அந்த அம்மாவை தற்சமயம் கஸ்டடியில் வச்சுட்டு இருக்கின்ற அருள் என்கிறவர், அவர் பூர்வீகம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சொல்றாங்க. அவர் மலேசியாவில் இருக்கிறாரு, அவர் தான் பிசினஸ் பண்றாரு. அவரும் என் போன்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து இந்த அம்மா 5,000 ரூபாய் கொடுத்து விலை கொடுத்து வாங்கினேன், $5,000 மலேசியா டாலர் 5,000 வெள்ளி கொடுத்து நான் வாங்கினேன். அதற்கு பின்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $2,000 செலவாயிருக்கு. நம்ம உடம்பு பார்த்தப்ப இன்னொருத்திட்ட வந்து நான் ஒரு $6,000 விற்றேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் செலவு வந்து ஒரு $1,000 பண்ணேன். ஆக மொத்தம் எனக்கு $7,000 வந்து எனக்கு வர வேண்டியது இருக்கு. $7,000 என்பது இந்தி மதிப்புப்படி 1,20,000 வர வேண்டியது இருக்கு. அந்த 1,20,000 பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா இந்த அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். எனக்கு பணம் கொடுக்க நான் எப்படி சார் அனுப்ப முடியும்? அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என் பொண்டாட்டிக்கும் எனக்கு தகராறு, நான் ஒரு ரூம்ல வச்சிருக்கேன், என் பொண்டாட்டி அந்த ரூம் பூட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொன்னார். நானும் அவர்கிட்ட கேட்டேன், வாட்ஸ்அப்ல தான் என்கிட்ட வந்து சொல்லும்போது நானும் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க பூட்டி வச்சு அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு. இல்ல சாத்தி வச்சிருக்கிறோம், அதை வந்து என்னுடைய மனைவி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி அருள் என்கிறவர் சொன்னார். நான் சொன்னேன், உங்களுக்கு உண்டான பணம் கொடுக்கப்படும் அப்படின்றதுக்கு, சார் எனக்கு வந்து வித்தவங்க வந்து முகமது அலியும் முத்து அவர்கள் மீது நீங்க நடவடிக்கை எடுங்க, போலீஸ்ல கூட கொடுங்க, நடவடிக்கை எடுங்க. ஆனா எனக்கு தேவை, நான் பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கேன் அந்த அம்மாவை, 1,20,000 பணத்தை கொடுத்தாதான் நான் அந்த அம்மா இங்கிருந்து அனுப்ப முடியும். ரெண்டாவது வந்து முறைப்படி அந்த அம்மா அனுப்பப்பட்ட டூரிஸ்ட் விசால தான் அனுப்புறாங்க, அந்த டூரிஸ்ட் விசா காலமும் முடிஞ்சு போச்சு என்கின்ற தகவலை என்னிடம் அருள் சொன்னார். ஆகவே அந்த அம்மா அதுக்கப்புறம் வந்து மதியம் 3 மணி வாக்குல வீடியோ காலில் வந்து என்கிட்ட பேசுறாங்க. வீடியோ காலில் பேசும்பொழுது அந்த அம்மாவுக்கு பார்த்தா அப்படியே கதறி அழுகுறாங்க. கண்ணில் தண்ணி, மூக்குல எல்லாம் சளி ஒழுகுது, பயங்கரமா கீழே உட்கார வச்சிருக்கிறாங்க. கையெல்லாம் வீக்க இருக்கு, விரலெல்லாம் வீக்க இருக்கு. நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை அனுப்பி என்னை வந்து மீட்கெல்லாம் இன்னைக்கு செத்துருவேன், நைட்டுக்குள்ள நான் செத்துருவேன், அதனால என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்டு கதறி அழுதாங்க அந்த அம்மா மகேஸ்வரி. ஆகவே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த அம்மா புரோக்கரா செயல்பட்டு போலி, அதாவது ப்ராப்பரான விசா இல்லாம டூரிஸ்ட் விசால அனுப்பிய திருப்பத்தூரை சார்ந்த முகமது அலி என்பவர் மீதும்
சென்னையை சார்ந்த ஒரு அலுவலகம் வைத்து செயல்படுகின்ற முத்து என்பவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி இன்று டிஐஜி சந்தித்து அந்த மகேஸ்வரியுடைய உறவினரோடு வந்து அம்பேத்கர் மக்கள் இயக்க தலைவராக இருக்கின்ற நான் சந்தித்தேன். டிஐஜி மேடத்தை பார்த்து மனு கொடுத்திருக்கோம். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. உடனடியாக தொடர்பு கொண்டு கிருஷ்ணகிரி எஸ்பி அவரிடம் பேசியிருக்காங்க. உரிய நடவடிக்கை எடுத்து மகேஸ்வரி அவர்களை தமிழகத்துக்கு மீட்டு வர வேண்டும் என்பது அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய கோரிக்கை. அதே போல மகேஸ்வரியுடைய குடும்பத்தாருடைய கோரிக்கையா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்கிறாங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண் அந்த பெண்ணு. ஆகவே அவர்கள் உயிரோடு தமிழகத்துக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நான் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்துடைய மாநில தலைவர் பேர் ஜங்ஷன் அண்ணா.